குளிப்ப பாக்கலாம். ஏய் அந்த இடத்துல வா. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நானே பிக்னிக்கா வந்திருக்கேன். மாத்துறதுக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. இந்தா இத போட்டுக்க. நான் ஆம்பளைங்க ஷர்ட் எல்லாம் போட மாட்டேன். ஆம்பளை மாதிரி முடி வெட்டிக்கிறீங்க, பேண்ட் போடுறீங்க, தம் அடிக்கிறீங்க. ஏன் சரை கூட அடிப்பீங்க, சட்டை போட மாட்டீங்களா? காட்டில் இருக்கிறத சாப்பிடணும், கிடைக்கிறத போட்டுக்கணும். பொண்ணு வீரமாக இருக்கலாம், இப்படி ஈரமாக தான் இருக்கக்கூடாது. சட்டை நல்லா தானே இருக்கு, இதுக்கு என்ன குறைச்சல? எல்லாமே குறைச்சலா தான் இருக்கு. ஓ சரி சரி சரி, நான் போய் எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சுட்ட புளிய கொடுத்துரு. என்ன புளிய கேட்டா கிளிய காட்டுற? நீ புலின்னு கிளியை தான் ஏன் சுட்டிருக்க? அப்ப புலி தப்பிச்சிருச்சா? புலி கிட்ட இருந்து நீ தாண்டா தப்பிச்சிட்ட. சிங்கம் புலி வளர்த்துற காட்டில் இப்படி சிங்கிளா வந்து மாட்டிருக்கியே, யாரா நீ? என் கெட்டப்ப பார்த்துமா நான் யாருன்னு தெரியல. கோமாளி மாதிரி இருக்க. சோமாலியா கடை கொள்ளக்கார மாதிரி இருக்கேன். என்ன பார்த்தா கோமாளியா தெரியுதா? ஐ எம் ஹண்டர், வேட்டக்காரன். நான் இது வரைக்கும் 30 சிங்கம், 40 புலி, 50 யானை, 60 கரடிய சுட்டிருக்கியா? இல்ல பார்த்திருக்கேன். காட்டலையா? நாட்டுல. எங்க? வண்டலூர் ஜூல. அதனாலதான் அந்த மிருகங்கள்லாம் நேர்ல பார்த்து வேட்டையாடிட்டு போலான்னு வந்திருக்கேன். தம்பி, உன் கூட பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கிடைக்குமா? காட்டில் கெஸ்ட் ஹவுஸா? என்கிட்ட நிறைய பணம் இருக்கே. அப்போ என்கிட்ட நல்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, வா. வீக்கா இருக்கியா, நடப்பியா? உன் வெயிட்டுக்கெல்லாம் இந்த பேக் தேவையா? வா தம்பி, உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது. இந்த கேப்டனோட துப்பாக்கி காட்டுல இருக்க மிருகங்களை சுடுமே தவிர உன்னை மாதிரி அப்பாவி மனுஷங்களை நீங்க ஹண்டர், வேட்டைக்காரன், மனுஷங்களையும் கொல்லுவேன். அப்ப என்ன கடத்திட்டீங்களா? நீயா வந்து சிக்கிக்கிட்ட. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான். கண்ணுங்களா, வேட்டைக்கு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் சேட்டை பண்ணாம இருக்கணும். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். ஐ ஆம் கேப்டன் திவாகரன். ஒன்னும் பயப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன். கிழிச்ச முதல்ல ஒன்ன நீ காப்பாத்திக்க. இருந்திருந்தா இவன் கிட்ட போய் மாட்டிருக்கியே. என் மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறல்ல? மொத்தமும் டம்மியா இருக்கு. ஃபேஸ பார்க்காத, பிரெயினை பாரு. உள்ள செல்போன் வச்சிருக்கேன். செல்போனு பாரு. சாரி கேப்டன், உங்களை போய் முட்டாள்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, சீக்கிரம் போன் பண்ணு. உங்கள் போனில் சுத்தமாக பணம் இல்லாத காரணத்தால் அவுட் கோயிங் செய்ய இயலாது. தாங்கள் கடந்த 6 மாதமாக ரீசார்ஜ் செய்யாத காரணத்தினால் ஏர்டெல் நிறுவனத்தினர் உங்கள் மீது கடும் கோபத்தில். லைன் கிடைச்சிருச்சா? என்ன ஐயா, ஏமா
போன உடைச்ச 6 மாசம் ரீசார்ஜ் பண்ணலனா எப்படிடா அவுட் கோயிங் போகும்? அவுட் கோயிங் போலனா என்ன லைஃப் டைம் இன்கமிங் ஃப்ரீமா. வரதுக்குள்ள அசெம்பிள் பண்ணு சைலண்ட். சாரி கேப்டன், உங்களை மறுபடியும் முட்டாள் நினைச்சிட்டேன். பரவாயில்ல 1 மணிக்கு என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணுவா. அவகிட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டோன்னு வை. அவ போய் போலீஸ் கிட்ட சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஃபோன் வரும்ல? ஃபோன் வந்துருமா, கவலைப்படாத. ஓகே. மூதேவி கண்ட நேரத்தெல்லாம் ஃபோன் பண்ணுவா, இப்ப பண்ண மாட்டேங்கிறா. பண்ணடி. அடிக்குது எடுமா. சும்மா போனை வச்சு விளையாடிட்டு இன்கம். ஏண்டா ஜட்டி பனியன் தவிர வேற எதுவுமே இல்லைன்னு செல்போன் எங்கேருந்துடா வந்தது? சும்மா விளையாடினேன். எங்க இருக்கீங்க? நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் இன்னும் சற்று நேரத்தில் செம்ம உதை வாங்க உள்ளார். சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். நான் கேப்டன்ங்கிறதுனால பையன் பயந்து கட்டை உடஞ்சிருச்சுடா. இருடா, நல்ல கட்டையா புடுங்கிட்டு வரேன். பாவம் கேப்டன், பிச்சு போட்ட கோழி மாதிரி ஆயிட்டார்.